சரி வாங்க. அர்ச்சனை தட்டை கொடுங்க. பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பாரதி பரணி நட்சத்திரம் மேஷராசி, தமிழரசி மக நட்சத்திரம் சிம்மராசி. அம்மா, அவர் பொம்மநாட்டி பேரை சொல்லி நட்சத்திரத்தையும் சொல்லிட்டாரு, அவர் பொண்ணோட பேரையும் சொல்லிட்டாரு. நீங்க அவர் பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லுங்க. ஆதி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. குங்குமம் வாங்கிக்கோ. தம்பி, குங்குமத்தை முதல்ல உங்க பொண்டாட்டி நெத்தியில வச்சு விடுங்க. உள்ள ஆதி. நீங்க வரணும்னு தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சா தம்பி? ரொம்ப. ஆமா சார், நாங்க கோயிலுக்கு போய் சேர்றதுக்குள்ள கோயில் நட சாத்திட்டாங்க. அதான் நட திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தோம். சரி தம்பி, பரவாயில்ல. நீங்க வர லேட் ஆனதும் அப்படிதான் ஏதாச்சும் இருக்கணும்னு நினைச்சேன். தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சுல்ல?
அதெல்லாம் நல்லபடியா இருந்துச்சு சார். ஆ, ஆ. தமிழ் தான் டயர்டில் அப்படியே தூங்கிட்டாங்க. அப்போ சரி சார், நான் கிளம்புறேன். தம்பி, நேரம் இம்புட்டாச்சு. இனிமேலுக்கு போய் வெளியில எங்க சாப்பிட போறீங்க? இருங்க, இங்கே சாப்பிட்டு போலாம். மாடி பாரதி, தம்பிக்கு சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு வாமா போ. சரி. இல்ல சார், கேஷவ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுவேன் சார், நீங்க போய் படுங்க. தம்பி, இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் சாப்பாடு போடுங்கன்னு உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவீங்க. ஏம்மா பாரதி, சரிதானம்மா? சரி சார், நான் போயிட்டு வரேன். சரி, நீங்க பத்திரமா போங்க. வரேன் வரேன். ஏம்மா பாரதி, தம்பியை வழி அனுப்பி வச்சுட்டு வா போ. பேசுவீங்க? அவர் வீட்ல இல்லையே, அதான் அவர்கிட்ட கேட்கலையான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல சம்மந்தி, சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். திடீர்னு பார்த்து பேசணும், உடனே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னும் சரியா கலந்து பேசிக்கவே இல்லையே. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சம்பிரதாயம் இருக்கான்னு கேட்க வந்தேன். ஏன்னா கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டுட்டு போலான்னு வந்தோம். சம்மந்தி, உங்களுக்கு நான் முறை ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு எங்க சார்பா உங்க வீட்டாளுங்க யார் யாரெல்லாம் நாங்க அழைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சா பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தாங்க. கொடு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நீங்க வந்தீங்க. பாரதிக்கும் பிடிச்சிருக்குன்னு என் வீட்டுக்காரர் சேர்ந்து இந்த கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. இப்ப வந்து சம்பிரதாயம் இருக்கா முறை இருக்கான்னு கேட்டு என்ன ஆக போகுது? எதுவா இருந்தாலும் அவர் எடுக்கிற முடிவு தாங்க. எங்க அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீங்க எதுனாலும் எங்க அப்பா கிட்டயே பேசிக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சம்மந்தி. இந்த பாருங்க, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். எங்க மருமக பத்திரமாத்து தங்கம் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. பாரதிக்கு இது 2வது கல்யாணம். ஏற்கனவே அவ புருஷனை இழந்துட்டு நிக்கிறா. ஒரு பொண்ணு வேற இருக்கு. நாங்க எங்க பையனை தூக்கி கொடுத்துட்டு அனாதையா நிக்கிறோம். ஏன் மருமகளாவே இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கதானே செய்யுது. அதெல்லாம் உண்மை இல்லாம ஆயிடுமா? நீங்க ஒத்த பையனை வச்சிருக்கீங்க. நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு பண்றதானே நல்லது. ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு, மனசுல பட்டதை நான் பேசிட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சம்மந்தி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். என்னக்கா? அறிவு, இவங்க பேசுற பேச்சுல ஏதோ வித்தியாசம் தெரியுது. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கும் அந்த அம்மா என்ன பேசுதுன்னு புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கு. இருக்கா, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். இந்தாங்க சம்மந்தி. நான் கும்பிடுற அந்த தெய்வம் தான் தமிழையும் பாரதியும் காப்பாத்துச்சு. இங்க பார், உருப்படாத யோசனை எல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டு ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு போ. இங்க பார், மனசார ஒருத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது நடக்கும். இனிமே இந்த கல்யாணத்துல குழப்பத்தை உண்டாக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும் வந்து என்கிட்ட நின்ன குழப்பம் செய்யறதுன்னு ஏதாச்சும் வந்து செஞ்ச கொன்னு புதைச்சிடுவேன், ஜாக்கிரதை. ஏன்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னு இப்படி திட்டுறீங்க? அவங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல தானே சொல்றாங்க. அது உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, அதுக்காக இப்படியே பேசுவீங்க? என்ன புரியல? ஜாதகம் பார்க்குற விஷயத்த எப்போ வந்து சொல்லணும்? முத தடவை ஆதி அம்மா வந்து பொண்ணு கேட்டாங்கல்ல,
இவ போய் பாரதிய மிரட்டி கல்யாணத்துல விருப்பம்னு சொல்ல சொல்லி மிரட்டினால அப்ப சொல்லிக்கணும் ஜாதகம் பார்த்துட்டு முடிவு பண்ணலான்னு. நான் சொல்லி ஆதி தம்பி அவங்க அம்மாவும் வந்தாங்கல்ல, அப்ப சொல்லிக்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு நாங்க முடிவு பண்றோம்னு. அப்பெல்லாம் சொல்லல. நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து அளந்துகிட்டு இருக்க உங்க ஆத்தா எப்படியா இருந்தாலும் துறப்பைய ஜெயில இருந்து வந்துருவான், வந்ததும் பாரதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்திலே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நீயும் ஆயாளுக்கு உடந்த, அதுவும் எனக்கு தெரியும். ஒரு பொறுக்கி பைய ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம பேத்திய கடத்தி வச்சுட்டு அநியாயம் பண்ணிருக்கான், அட்டூழியத்தை பண்ணிருக்கான். அதுக்காக ஆதங்கப்பட்டு என் புள்ள ஜெயிலுக்கு போயிட்டான்னு கோன்னு வந்து ஆயு மூலம் அழுதுகிட்டு நின்னீங்க. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் 1% கூட இங்க நடக்காது. ஜாக்கிரதை. உங்க 2 பேருக்கு சொல்றேன் கடைசியா, ஆதி தம்பிக்கும் பாரதிக்கும் நடக்க போற கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. அவங்க 2 பேரும் மனசார விரும்புறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேருக்கும் இப்படி நடக்க போற திருமணம் தமிழுக்கும் பிடிச்சிருக்கு. இனிமே ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு என்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசுனீங்க. நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். நான் சொல்லி என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க? கேட்டுட்டாலும் நீங்க பிடிச்ச மயிலுக்கு எப்பவுமே 3 காலுன்னு தான் பேசுவீங்க. வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா நாங்க ஆமான்னு சொல்லணும், அதானே? நீ நல்லதுன்னு சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படியாவது போங்க. ஏம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துடலான்னு அக்கா சொன்னாங்க. அதுக்காக தான் ஜோசியர் வந்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அது இதுன்னு சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. மாமா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. நல்ல விஷயம் தானே. சொல்லப்போனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா ஃபியூச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு த்ரில்லிங் இருக்குல்ல. அதுக்கு என்ன ஜோசியரை பார்த்துட்டா போச்சு. எவ்வளோ நேரம் ஆயிடு போகுது. நான் வெயிட் பண்றேன். அப்புறம் என்ன ஜோசியர, மாப்பிள்ளையே சரின்னு சொல்லிட்டாருல, அந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து சரியான பலனை சொல்லுங்க. ஜோசியர, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க சொல்றத என் மாப்பிள்ள அப்படியே நம்பணும். உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், புரியுதா? இந்தாங்க, இதுல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. பத்தலன்னா இன்னும் கூட கேளுங்க, தரேன். ஆனா காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே 2 ஜாதகத்தையும் அக்கு வேற ஆணி வேறான அலசி பார்த்துட்டேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க எல்லாரும் அதிர்ச்சியாக போறீங்க. ஐயா, எதுவா இருந்தாலும் நீங்க மறைக்காம சொல்லுங்க. என் புள்ள உடம்பு சரியில்லாம நிறைய கஷ்டப்பட்டுட்டான். எனக்கு என் பையனோட வாழ்க்கை சந்தோஷமா அமையணும். வேற எதை பத்தியும் நான் கவலைப்படல. அம்மா, நான் சொல்ல போறது அதிர்ச்சியான விஷயம்தான். ஆனா இது சந்தோஷமான அதிர்ச்சி. நான் சொல்ல போறத கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஜாதகம் சாதாரணமானது இல்லம்மா. உங்க புள்ள ஆதிய காப்பாத்த வந்த ஜாதகம்மா. இந்த பொண்ணு வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் தம்பியோட உயிருக்கு இருந்த ஆபத்து சுத்தமா விலகிருச்சு. அம்மா, காலம் போற உங்க பிள்ளைக்கு இந்த கல்யாணம் தான் பாதுகாப்பு. அம்மா, இத நான் சொல்லலம்மா, 2 பேரோட ஜாதக கட்ட அப்படி சொல்லுதுமா. இந்த ஜாதகத்துக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முதல் தாலியோட போயிடுச்சுமா. சொல்ல போனா நான் ஜாதகத்தை வச்சு சொல்லல. ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அப்புறம் வேணான்னு எதையோ ஒரு காரணத்தை சொல்லி
அவங்கள ஒதுக்குறது ஒரு உயிரை கொல்றதுக்கு சமம். உங்களால தான் அந்த பாவத்திலிருந்து நான் தப்பிச்சிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் பாரதியோட எனக்கு நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. தம்பி, மனசொத்த ஜோடிங்க நிறைய பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாது. ஆனா உங்களுக்கு மனசு ஒத்து போய் ஜாதகமும் ஒத்து போற அழகான பொருத்தம் இருக்கு. அந்த ராமனுக்கு சீதாதேவி மாதிரி இந்த பொண்ணு எப்பவும் உங்க கூட இருப்பா. தம்பி, உங்களுக்கான ஜாதகம் இதுதான். இது மட்டும்தான் தம்பி. இந்த ஜாதகத்தோட நீங்க சேரணுங்கிறது உங்க விதி. அவ உங்க குலசாமி தம்பி. பத்திரமா பாத்துக்குங்க. நான் இப்படி பலன் சொன்னதுனால நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. ஜோசின்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய சொல்றது. அத தப்பா சொன்னா அது பாவமா? நான் ஜாதகத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்கேன். இந்த ஜாதகம் மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு எந்த ஜாதகத்தோட கல்யாணம் நடந்தாலும் அந்த ஜாதகக்காரர் உயிரோட இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பே இல்லை. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எப்படிப்பட்ட தோஷ ஜாதகம் வந்தாலும் பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பரிகாரத்தை சொன்னா அதை பண்ணிட்டு போறோம். அதுக்காக பயப்படுற மாதிரி சொல்லுவீங்களா? ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். நீங்க விதிய மதியால வெல்லணும்னு பாக்குறீங்க. ஆனா இந்த ஜாதகம் ரொம்ப வீரியமானது. கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஜாதகம் எவ்வளவு பலமா இருந்தாலும் இந்த ஜாதகக்காரரை கல்யாணம் பண்ணா உயிரே போயிடும். உண்மையை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்தா மட்டும்தான் ஜோசியம் பார்க்கவே வரணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். ஆனா இதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஏற்கனவே இந்த ஜாதகத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு உயிரையும் பலி கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு உயிரை தெரிஞ்சே பலி கொடுத்துற. இப்படிலாம் நடக்குது. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ. பாரதி, இந்தாம்மா இந்த டீ குடி. நான் சமைச்சிட்டு வந்து சொல்றேன், வந்து சாப்பிடு. இத பாரு, மனசை போட்டு குழப்பிக்காத. இன்னும் 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஊர் உலகத்துல இவன் ஒத்ததான் ஜோசிக்காரனா? குடிமா, இந்தா பிடி.
ஹரி, வணக்கம் சார். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. முதல்ல கண்ணாடி கேட்டியா? இதெல்லாம் கரெக்டா இரு. ஆனா காரியத்துல மட்டும் கோட்டை விட்டுரு. ரகசியமா ஒரு விஷயத்த பண்றோம்னா அத ரகசியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சரியா பண்ணணும். சார், என் மேல கோவப்படாதீங்க சார். கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன், அதான் தப்பு நடந்துருச்சு. ஒரு கட்டத்துல காரியம் கைமீறி போயிருச்சு. அதான் சார் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம். ஆமாயா, இப்ப நீ இதெல்லாம் பேசுறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் பாரு. லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில யாருக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ, எந்த 2 பேர் பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சனோ, அது எல்லாமே நடந்து தொலைஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலாவது எதையாவது பண்ணி ஆட்டத்தை கலைச்சிருக்கலாம். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. சரியான இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி தொலைஞ்சிட்டோம். நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியாம இல்ல சார். ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இனி என்ன நடக்கணுமோ அதை பத்தி யோசிக்கலாம் சார். நீ சொல்றது சரிதான்யா. அதான் உங்ககிட்ட போன்ல சொன்னனே, அந்த ஜோசியக்காரனுக்கு பணத்தை கொடுத்து ஏற்பாடு பண்ணேன்னு. என்னன்னே தெரியலையா. வந்த ஜோசியக்காரன் எல்லாத்தையும் மாத்தி சொல்லி போட்ட பிளான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டான். அவன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வேற ஒரு ஜோசியக்காரனை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த ஜோசியக்காரனை நம்பி போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட். சார், நீங்க பிளான் பண்ணீங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என் மாமியார் பிளான் பண்ணாம பண்ணாங்க, அது சக்சஸ் ஆயிடுச்சு. அதான் சார் எனக்கு எப்படின்னு புரியல. அந்த பாரதி வீட்ல பைத்தியக்காரி மாதிரி குழம்பி போயிருக்கா. அந்த ஆதிய கல்யாணம் பண்ணா ஏதாவது பிரச்சனை வரும்னு அவ நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுதான் சார் நம்ம ட்ரம்ப் கார்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னு கரெக்டா யோசிக்கணும். குட்டைய குழப்பியாச்சு, அதுல மீன் எப்படி பிடிக்கலான்னு யோசிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, புரியும்னு நம்புறேன். இது கூட புரியாமையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ பாரதி மனசுல இருக்கிற குழப்பம் கல்யாணத்தை நிறுத்துற வரைக்கும் போகும்னு நினைக்கிறியா? சார், ஆசைப்படலாம் சார், ஆனா அதுவே பேராசையா இருக்க கூடாது. இப்பதான் சார் தெளிவான மனசுல ஒரு கல்லை எரிஞ்சிருக்கும். அந்த சந்தேகத்தை இப்ப நம்ம ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டே போகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பத்தி இப்ப யோசிக்கணும். அதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டிய, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அது சரியா தப்பாங்கிறத நான் சொல்றேன். சார், இப்ப ஆதிக்கு ரொம்ப சின்னதா நடக்கிற விஷயம் கூட பாரதிக்கு ரொம்ப பெருசா தெரியும். இப்ப நம்ம ஆதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தா என்னடி ரொம்ப நேரமா கும்பிட்டுட்டு இருக்க? ஏமா நான் கும்பிடக்கூடாதா? ஏய், நான் அப்படி சொல்லலடி. எப்பவும் இப்படி ரொம்ப நேரம் கும்பிட மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு அதான் கேக்குறேன். சரி, அப்பா கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அம்மா, நான் சொல்லுவேன், ஆனா நீ திட்டக்கூடாது. என்னடி பில்டப்லாம் ஓவரா இருக்கு? சரி, திட்ட மாட்டேன் சொல்லு. வேற என்னமா வேண்டிக்க போற? உனக்கு நல்ல புத்தி கொடுக்க சொல்லி கேட்டேன். அம்மா, இதுக்கு தான் நான் சொன்னேன். பாத்தியா, நீ என்ன முறைக்கிற. நீ முறைச்சாலும் பரவாயில்லம்மா. நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. நீ என் ஃப்ரெண்டை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவ. இங்க பாரு தமிழ், பெரிய மனுஷி மாதிரி பேசாத. உன் வயசுக்கு நீ என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போமா, எப்ப பார்த்தாலும் நீ இதே தான் சொல்ற. பெரிய மனுஷி மாதிரி பேசாத, பெரிய மனுஷி மாதிரி பேசாதன்னு. ஆனா நீ பண்றது எதுவுமே சரியில்லைம்மா. நீ பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? தமிழ், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரடி சொல்லித்தரா? இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், பெரிய மனுஷி மாதிரி சும்மா சும்மா பேசிட்டே இருக்காத. எனக்கு கோவம் வந்துரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பாத்துக்கோ. அம்மா, நீ சின்ன பொண்ணு மாதிரி பேசுறப்போ நான் பேசுறது உனக்கு அப்படிதான் இருக்கும். அப்படியே உன்னை போட்டது வெயில். பாத்தியம்மா, நீ தானே என்ன அடிக்க மாட்டேன்னு சொன்ன. இப்ப மறுபடியும் அடிக்க வரியே. இப்படி தானம்மா நீ என் ஃப்ரெண்டையும் கஷ்டப்படுத்துற. ஃப்ரெண்டு பாவம்மா. நீ தானே இனிமே நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருக்கலாம். ஃப்ரெண்டு தான் என்னோட அப்பான்னு சொன்ன.
நான் ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்டு தான் என் அப்பான்னு சொல்லிட்டேம்மா. இப்ப திடீர்னு நீ மாத்தி பேசுறியம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே நமக்கு எல்லாமே ஃப்ரெண்டு தான்னு சொல்ற, அப்புறம் ஃப்ரெண்டு வேண்டான்னு சொல்ற. ஆதி, 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 ஆதி. ஆதி, 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 ஆதி. போன் இங்க இருக்கு, ஆனா ஆதியை எங்க காணோம்? எங்க போயிட்டாரு?
என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அதிர்ஷ்ட தேவதையே நீங்க தான். இல்ல அதே, நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும், உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். அதே புரிஞ்சுக்கோங்க. பாரதி, தப்பா பேசுறீங்க பாரதி. நீங்க இல்லன்னா, உங்க காதல் இல்லன்னா, உங்களோட நான் பார்க்கலன்னா, உங்க கூட நான் பேசலன்னா தான் எனக்கு ஏதாவது ஆயிடுங்க. உங்க கூட நான் ஒரு நாள் வாழ்ந்தா கூட அதுவே எனக்கு போதும் பாரதி. இல்ல இல்ல அதே, இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது எனக்கு சந்தோஷம் இல்ல அதே. என்னால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தா போதும் நான் நினைச்சேன்னா, என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் அதே. அது தள்ளி இருந்து பார்த்தா கூட எனக்கு போதும். எனக்கு வேற எதுவும் வேணாம் அதே. என்ன விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு உயிரை பலி கொடுத்தது போதும். இப்போ தெரிஞ்சு உங்க உயிரை பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. பாரதி, ப்ளீஸ் மறுபடியும் முட்டாள்தனமா பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பாரதி, எனக்கு நீங்க வேணும். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சொல்லுறனே உன்னை யாருக்கு வரமாட்டே. பாரதி, நீ எப்பமா வந்த? என்னாச்சு பாரதி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாரதி, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி அழற? பாரதி, முதல்ல அழறத நிறுத்துங்க. அத கேக்குறாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவ இஷ்டத்துக்கு ஆடட்டும். ஏங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? கனோ, என்ன பேச்சு பேசுற? நடு வீட்டுல நின்னு பேசுற பேச்சா இது? மாமா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அது மட்டும் இல்ல மாமா, எனக்கே என் ராசி மேல சந்தேகமா இருக்கு. எம்மாடி பாரதி, என்ன இது? இதுங்க தான் வாய்க்கு வந்தபடி கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க, புரியாம நீ அதையே பேசிட்டு இருக்க. என்னம்மா இது? அவங்க சொல்றது உண்மைதான் மாமா. அத்தையும் நானும் ஜாதகம் பார்த்தோம். என் ஜாதகத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு ஆயுசு ரொம்ப கம்மின்னு சொன்னாரு. இந்த ஜாதகத்துக்கு தாலி பாக்கியங்கிறது 1% கூட இல்லைம்மா. இந்த பொண்ணோட ஜாதகத்தால தான் அந்த உயிரே போயிருக்கு. பாவம் மாமா, அவங்கள அடிக்காதீங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அத்தை கிட்ட ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். ஒரு விதத்துல அது நல்லதா போச்சு மாமா. அதனால்தான் ஆதிக்கு இப்படி நடக்க நான் தான் காரணம்னு எனக்கு தெரிய வந்தது. இல்லன்னா இதெல்லாம் தெரியாம நானே ஆதிக்கு ஆபத்தா மாறி இருப்பேன் மாமா. என்னம்மா நீ என்ன பேசுற? ஜோசியங்கிறது நம்ம வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான்.
அதுவே 100% நடக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. துறைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணதுவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அவனுக்கு ஜாதகம் பார்த்தோம். ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணிட்டு வாசுவை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அந்த பரிகாரம் தேவையில்லை, இனிமேலுக்கு அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம், தோஷம் கழிஞ்சு போச்சுன்னு சொன்னார். இதுக்கு மேலே நீங்கள் யாருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க தீர்க்காயுசோட வாழ்வாங்கன்னா அந்த ஜோசியர் சொன்னாரே. உன் அத்தைக்கும் தெரியும், தனத்துக்கும் தெரியுமே. இப்போ இந்த ஜோசியர் இப்படி சொல்கிறாரே. ஜோசியர் வாக்கு மாறுமா, அவங்க வார்த்தைகள் மாறும். அதை போட்டு நீ மனசை குழப்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க. இத பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நம்ம குடும்ப வழக்கப்படி இந்த மாதிரி சிக்கலான விஷயத்துல முடிவெடுக்க முடியாம போறப்ப குலதெய்வத்தை நினைச்சு ஏதாவது ஒரு கோவில்ல பூ போட்டு பார்க்கலாங்க. வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா எந்த குழப்பமும் இல்லைன்னு மனசு சமாதானப்படுத்திட்டு கல்யாணத்தை நம்ம நடத்திடலாங்க. அதுவே சிகப்பு பூ வந்துச்சுன்னா அப்புறம் நான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச பரிகாரம். குலதெய்வத்தை நினைச்சு ஏதாவது ஒரு கோயில பூ போட்டு பார்க்கலாம். வேண்டாம். அப்பா, இத்தனை வருஷமா அம்மா கூட இருக்கீங்கல்ல, அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்களை விட அம்மாவுக்கு பாரதியும் தமிழையும் ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க. நீங்க தான் எப்பவுமே அம்மாவை தப்பா பாக்குறதே பழகிடுச்சே. இப்பதானே பாரதிக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. ஆனா முன்னாடி எல்லாம் உங்களுக்கு பாரதியை கண்டா சுத்தமா பிடிக்காதே. அப்பத்துல இருந்தே அம்மா மட்டும்தான்ப்பா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அம்மாவையே தப்புன்னு சொல்றீங்க. இப்பயுமே அம்மா பரிகாரம் தானே பண்ணலான்னு சொல்றாங்க. ஜாதகம் தப்பா இருக்கு, கல்யாணமே வேண்டான்னு சொல்லலையே. இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லப்பா. மாமா, பாரதியும் பதட்டமா இருக்கு. அத்தை சொல்றது சரியா வரும்னு நினைக்கிறேன். பேசாம கடவுள் மேல பாரத்தை போட்டு அத்தை சொல்றத செஞ்சு பாத்திரலாம் மாமா. மாமா, நல்லதோ கெட்டதோ சாமியோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மாமா. எம்மாடி, உனக்கு சரின்னு பட்டா எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. அதை செஞ்சாவது உனக்கு ஒரு தெளிவு கிடைக்குதான்னு பார்க்குறேன். மரகதா, வரேங்க. நேரம் என்ன வந்து மசன்னு கிளம்பிட்டு இருக்க? கிளம்பிட்டியா இல்லையா? ரெடி ஆயிட்டேங்க. மாப்பிள்ளையும் தினமும் போயிட்டாங்களா இல்லையா? மாப்பிள்ளையும் தினமும் கிளம்பிட்டாங்க. பாரதிக்கு காலையில இருந்தே காய்ச்சல். எழுப்பி பார்த்தேங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அத்தன்னு சொல்லிட்டா. நீ பாரதிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. பாரதியும் தமிழையும் தனியா விட்டுட்டா போக முடியும்? இங்க பாரு மரகதம், உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிக்குதுன்னு வேற சொல்ற. நீ இருந்து அதை பாத்துக்க, நான் கிளம்பி போயிட்டு வரேன். ஏங்க, லக்ஷ்மி கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தப்பவே கண்டிப்பா வரணும்னு சொன்னா. அதுவும் இல்லாம அவ நம்ம வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே வந்திருக்கா. இப்ப திடீர்னு போகலன்னு தப்பாயிடுங்க. என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். தங்க பாப்பா, அம்மாவுக்கு இப்ப எப்படிடா இருக்குமா? அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தாத்தா. பாட்டி கல்யாணத்துக்கு போலான்னு சொல்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க தாத்தா. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சரிடாம்மா, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்க. அம்மாவுக்கு ஏதாச்சும் சொன்னா தாத்தாவுக்கு உடனே போன் பண்ணு, தாத்தா உடனே வந்துடுறேன். சரி தாத்தா. பை. போயிட்டு வரோம். போயிட்டு வந்துடும். பாரதி, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும் போலயே. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல, வேண்டாம். டேப்லெட் போட்டாலே சரியாயிடும். டேப்லெட்டும் குடிக்க தண்ணியும் மட்டும்
ஏ பாரதி, என்ன பண்றீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். நான் போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். ம்? இல்ல ஆதி, எனக்கு இப்படி படுத்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஆதி, நானும் கிச்சனுக்கு வரேனே ப்ளீஸ். இல்ல, உங்களுக்கு குளிக்கணும் அவ்வளவுதானே? இதோ வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். நானே என் நானும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு சேருதே உன் கைகள் கோர்க்கும் போர் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சோத தோணி. இதுக்கு மேல உன்னை பத்தி தெரியறதுக்கு வேற என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ண விஷயம் தான் என்னன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க சொல்றதுல நானும் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். ஆமா சார், இப்ப எதுக்காக என்ன வர சொன்னீங்க? காலையில இங்க நடந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? காலையில் நடந்தது சந்தோஷமான விஷயமா? பின்ன இல்லையா? என்னையா நீ ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்க. பாரதியே இங்க வந்து ஆதியை காப்பாத்தி பாரதி கூட நடந்த நிச்சயதார்த்தனாலதான் ஆதிக்கு இப்படி கரண்ட் ஷாக் அடிச்சு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னு பாரதி பயந்துட்டா. ஆமா, அப்படி என்னத்தை நம்ப வச்சீங்க? ஆமாயா, காலையில பாரதி எங்களை பார்த்து என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்டு போயிருக்கா. கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தியா? இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கலனா பாரதி யோசிச்சிருப்பாளா? அப்படி என்னத்தை சார் கிழிச்சிங்க? என்ன மணி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றது சரிதான். நீங்க என்னமோ ஆதிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அதை எப்படி பாரதி கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஆதி வந்து காப்பாத்தினா? இத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சார்? அவங்க 2 பேருக்குள்ள என்னவோ ஒண்ணு இருக்கு சார். எல்லாம் சரி, ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அதையும் கேளுங்க. என்னையா என்னென்னமோ சொல்லி குழப்புற, கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. சார், ஆதிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு பாரதி கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சந்தோஷமா இருந்தா அந்த மரகதாத்தை அதை விட திடீர்னு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த பில்டப்புக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்ன மேட்டர்னு சொல்லு, அது பெருசா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சிக்கலான விஷயத்துல முடிவெடுக்க முடியாம போறப்ப குலதெய்வத்தை நினைச்சு ஏதாவது ஒரு கோயில்ல பூ போட்டு பார்க்கலாங்க. மாமா, நல்லதோ கெட்டதோ சாமியோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மாமா. அம்மாடி, உனக்கு சரின்னு பட்டா எனக்கு அதுல ஆட்சேபம் இல்லை. அதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமனு வந்தேன். சார், இப்ப எங்க குடும்பத்துல இருக்க நடைமுறையை உங்ககிட்ட சொல்றேன். குடும்பத்துல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்க உடனே பூ போட்டு பார்ப்போம். அதுல என்ன வருதோ அதுதான் சார் முடிவு. பாரதி ஏதோ குழம்பி போய் தான் இருந்தா. அவ வீட்டுல வந்து புலம்புனா அதுக்கு அத்தை அசால்ட்டா பூ போட்டு பாத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. சார், பூ போட்டு பாக்குறதுல பாரதிக்கு சாதகமா வந்துச்சு. இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது சார். இப்போ தன்னாலதான் ஆதிக்கு பிரச்சனை வரும்னு பாரதி நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தான் ஆதிக்கு பாதுகாப்புன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவா. சொல்லிட்டேன். வேண்டிதானா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மா, அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நிறைய தடவை சொல்லிட்டல. நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். முதல்ல என்ன நம்பு. கோவப்படாதடி. இவ்வளவு தூரம் அவன் மனச குழப்பி கோவில்ல பூ போட்டு பாக்குற அளவுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா ஒரு விஷயம் தானோ, நான் இதெல்லாம் பண்றது பாரதியும் தமிழும் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான். மத்தபடி பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னோ அவ நல்லா இருக்க கூடாதுன்னுலாம் நான் இதை பண்ணல. என்னால அவங்க நம்மளை விட்டுட்டு
நான் வேண்டான்னு தான் வரும். ம். ம்? நீ பாரதி வராளான்னு பாத்துக்கோ. நான் பூ இந்தம்மா புடி. குடு. மா பார்த்தல, நீ போட்ட பிளான் 100% சக்சஸ் ஆக போகுது. சரி சரி வா, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தா அப்பா அதுக்கும் ஏதாவது சொல்லுவாரு. போலாம். கடவுளே, உன் கோவில்ல தப்பு பண்றேன்னு கோச்சுக்காத. என் மருமக என் கூட இருக்கணும். வேற எந்த தப்பான காரணமும் இல்ல. நீங்க 2 பேரும் தனியா வந்து என்ன சதி திட்டம் தீட்டுறீங்க. நீங்க என்ன சதி பண்ணாலும் எனக்கு தெரியாம போவாது. விஷயம் பூ போட்டு பாக்குறதுங்கிறது சுவாமி கிட்ட முழுசா நம்மள ஒப்படைச்சிட்டு நீயே பதில் சொல்லுன்னு கேக்குறது. அதுக்கு பதில் சரியா வரலன்னா ஐயோ சுவாமி தப்பா கொடுத்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. சுவாமி சொல்றத அப்படியே ஏத்துக்கணும். அந்த பக்குவம் இருந்தா மட்டும் பூ போட்டு கேளுங்க. நீங்க சொல்றது புரியுது சாமி. நான் முழு மனசோட தான் பூ போட்டு பார்க்க வந்திருக்கேன். கடவுள் எந்த பூவை கொடுத்தாலும் அது நல்லதுன்னு ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு இருக்கு. அப்புறம் என்ன, பேஷா பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிட்டீங்களா? மரதம் ஐயர் கேக்குறாருல, அவர் சொல்ற சடங்கை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு. இந்த கோவில்ல தெப்பக்குளத்துக்கு போய் கைகால் அலமிண்டு வாழை மட்டையில விளக்கு போட்டு அத குளத்துல விடணும். என் பிரச்சனையெல்லாம் உங்ககிட்ட விடுறேன்னு ஆண்டவனை நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ போட்டு கேளுங்க. ஒருவேளை உங்க வேண்டுதல் நியாயமா இருந்தா ஆத்தா நல்ல பூ கொடுப்பா. அது சரி, குடும்ப பாரம்பரியம்னு சொல்லி பூ போட்டு பார்க்கலான்னு அழைச்சிட்டு வந்த. அது என்ன சடங்கு சம்பிரதாயம்னு தெரியாமலே என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிய. மாதிரி பாரதி, நீ போய் ஐயர் சொன்னது போல குளத்துல விளக்கு விட்டுட்டு வா. நாங்க இங்கே இருக்கோம். ஹலோ, பேசுறது யாரு? ஆதியா? ஆமா, ஆதி தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நீங்க யாரு? இப்ப நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற தகவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். ஆனா நான் சொல்ல போற தகவல் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல இந்த மாதிரி குழப்பறதை விட்டுட்டு நீ யாரு, என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லு. சொல்ல போற விஷயம் முக்கியமானதா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். கோவப்படாதாதி. நான் சொல்ல போறது பாரதி சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன சொல்றீங்க? பாரதிய பத்தியா? ஹலோ, முதல்ல நீங்க யாரு? அத சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்னது? பாரதிய பத்தி சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாத. நான் பாரதிய பத்தி எதுவும் தப்பா சொல்ல போறதில்ல. அவ வாழ்க்கையில நடந்த, அவளை ரொம்ப பாதிச்ச, அவளுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை பத்தி தான் சொல்ல போறேன். முதல்ல சுத்தி வளைக்காம என்ன விஷயங்கிறத சொல்லு. சொல்ற. அதுக்காக தானே ஃபோன் பண்ணிருக்கேன். பாரதியோட புருஷன் வாசு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். அது தெரியும்ல? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். போன் பண்ணி ஏதோ ரகசியம் சொல்ல போறேன்னு சொன்னேன். இப்ப பாரதியோட வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னு சொல்ற. அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாத நினைப்பாதி. வாசு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன விஷயம் தெரியும். ஆனா நான் இப்ப சொல்ல போறது வாசு ஆக்சிடென்ட்ல சாகல, அவனை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம்.
யாரா நீ? என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அத சொன்னா மட்டும்தான் நான் பேசுவேன். இல்லைன்னா நான் காலை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதே நான் சொல்ல போற விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம இருக்கிறதும் உன்னோட விஷயம். அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா பாரதியோட ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல சாக அவனை கொலை பண்ணிருக்காங்க. அதான் உண்மை. யார் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? சொல்றேன். அவனை பிளான் பண்ணி கொன்னவங்களுக்கு அதனால ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சரி, நீ சொன்னது உண்மையாவே இருக்கட்டும். இப்ப எனக்கு வாசுவை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் தெரியணும். என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா ஸ்ட்ராங்கா ஒரு டீ ஒன்று போட்டு தரீங்களா? சரிங்க தம்பி. ஹலோ. என்னது இப்பதான் இந்த மாதிரி போன் கால் மொட்டை கடுதாச்சுலாம் நம்ப மாட்டேன். என் போன் கால்லாம் வேற கட் பண்ணி விட்ட. 10 நிமிஷத்துல நான் சொன்ன இடத்துல வந்து நிக்கிறேன். அப்பனா நான் சொல்றத நீ நம்புறன்னு தானே அர்த்தம்? இங்க பாரு, நான் நினைக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. நீ சொன்ன விஷயம் உண்மைன்னா அத பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்கங்கறத எனக்கு இப்பவே சொல்லு. நீ சொன்னீனா நீ சொல்றத உண்மைன்னு நான் நம்புறேன். நீ தெளிவாதான் இருக்காதி. நீ கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு இது ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. நீயே யோசியாதி. இப்படி ஒரு விஷயம் நடக்க என்ன காரணம், யாருக்கு லாபம், எல்லாத்தையும் யோசி. கூட்டி கழிச்சு பாரு, உனக்கே பதில் கிடைக்கும். அதான் நல்லா படிச்சிருக்கல, மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடு. இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்லாது. எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு நீ மட்டும் நேர்ல இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அது என்கிட்ட நீ கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப என்ன சொல்ல போற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் சொல்றதெல்லாம் போய் அதான சொல்ல போற? சொல்லிக்கோ. அதனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இங்க பாரு, நீ இதெல்லாம் நம்பலனா தாராளமா கிளம்பி போயிட்டே இரு. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கு. அதனால நான் சொல்றதெல்லாம் பொய் ஆயிடாது. நான் உன்கிட்ட சொல்ற உண்மை அந்த இடத்துல தான் புதைஞ்சிருக்கு. நீ அங்கதான் அந்த உண்மையை தேடணும். நல்லா தேடாதி, உண்மை உன்னை தேடி வரும். ஏங்க, இந்த பாரதிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிடுச்சுங்க. வந்த வேலையை விட்டுட்டு எங்க போனானே தெரியல. மரகதம், எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பூ போட்டு பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் பாரதிக்கு இது முக்கியமான விஷயம். இங்கதான் எங்கேயாச்சும் பக்கத்துல இருக்கும். அதான் தானே கோயில இருக்கான்னு பார்த்துட்டு வரணும் பேருக்குல்ல. சும்மா எல்லா விஷயத்துக்கும் கத்த வேண்டியது.
இதே பொழப்பா போச்சு. கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, கடைசியில நான் தான் உங்களுக்கு மாட்டுவேன். கோயில்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விளக்கு போட வந்தவள ஆளை காணுமேன்னு கேட்டா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. எப்ப பார்த்தாலும் என் மேலேயே தப்பு சொல்லுங்க. தப்பா நடந்தா தப்பா தான் சொல்ல முடியும். ஆமா, அப்பா கோயிலுக்குள்ளேயும் போய் பார்த்துட்டேன்ப்பா. பாரதி அங்கேயும் இல்லப்பா. பாரதி எங்க போயிருக்கோம்? சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போவாத. ஏங்க பாத்தீங்களாங்க, நான் சொன்னப்ப சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப பூ தப்பா வந்துருமோன்னு பயந்துட்டு ஓடிட்டா போல இருக்கு. அடச்சி வாய மூடு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கோலத்துக்கு வந்த பிள்ளைய காணுமேனு என்னமோ எதை நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கே கண்ட கருமாந்தரத்தையும் பேசிக்கிட்டு இருக்க. சரி வாங்க, கோயில்ல போய் உட்காருவோம். பாரதி வரலன்னா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு போவோம். வாங்க ரெண்டு பேரும். என்னங்க அவங்க போயிட்டாங்கங்க. அப்பா ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு வேலை ஒண்ணு முடிக்க சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னப்பா, என்ன வேலை? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேனம்மா. அவ்வளவு முக்கியமான வேலை எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. சும்மா. அப்பா திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன். மாமாவை பாரதி கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா மாமாவுக்கு பிரச்சனை வர மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னம்மா ஏதோ பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நான் ஒரு தடவை தப்பு பண்ணப்ப அதை இனிமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் அது மாதிரி பண்ணுவேனா என்ன? அதுவும் இல்லாம மாப்பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே நான் என்னென்னமோ வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மாப்பிள்ளைக்கு எப்படிமா பிரச்சனையை உருவாக்குவேன்? சும்மா அப்படி இப்படின்னு பயங்காட்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இங்க பாருமா,
உன்னை பத்தி யோசிக்காம நான் அந்த மாதிரி ஒரு வேலையில இறங்குவேனா? தைரியமா இரு. அப்பா, பயம் காட்டுற மாதிரின்னு சொல்லி எனக்கு பயம் காட்டிடாதீங்கப்பா. மாமாவை கஷ்டப்படுத்துற மாதிரி எது பண்ணாலும் அது என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். பாரதி ராசி கெட்டவன் நம்ப வைக்கிறதுக்காக தான் ஏதாவது சின்ன சின்ன விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாரதி தன்னை ராசி இல்லாதவன் நம்புறாலோ இல்லையோ, உங்க அத்தைய பாரதி ராசி இல்லாதவன் நம்ப வைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு செய்யறேன். அப்பா, அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்லி கடைசியில என்ன ராசி இல்லாதவளா ஆக்கிடாதீங்கப்பா. நம்புறேன் ஆதி. பாரதி, உங்களுக்கும் தமிழுக்கும் நான் இருப்பேன். உங்களை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆதி, எனக்கும் தமிழுக்கும் எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாத வாழ்க்கைய இனிமே என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த உலகமே எதிர்த்தாலும் இனி என் வாழ்க்கை உங்க கூட தான் ஆதி. பாரதி, நம்ம கல்யாணம் இந்த ஊர் முன்னாடி நடக்கணும். நம்ம வாழ போற இந்த சந்தோஷமான வாழ்க்கைய இந்த ஊரே பார்க்கணும். நம்ம 2 பேரும் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்ப அவசியம் இல்லை பாரதி. உண்மைதான் மாமா, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அவருக்கு ஷாக் அடிச்சப்பவும் எனக்கு இதே மாதிரி தான் தோணுச்சு. நான் அங்க போய் பார்த்தா ஆதி மயக்கமா கிடந்தாரு. இன்னைக்கு ஆதியோட உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தோணுச்சு. அங்க போய் பார்த்தா அவருக்கு அதே மாதிரி ஆபத்து வந்திருக்கு. நான் தான் அவரை இதுல இருந்தும் காப்பாத்தினேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏமா, ஆதி தம்பி நல்லா இருக்காருல்ல? ஆமா மாமா, நானும் அவரும் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அத்தை கிட்ட சொல்லிடுங்க மாமா. அத்தை ரொம்ப கோவமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்மாடி, உங்க அத்தை தான் ஒன்றும் இல்லாததுக்கே குதிப்பாள். அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு டாம் தும்னு குதிப்பா. நான் அவள்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ ஆதி தம்பியை கூப்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வா. வந்ததும் மற்றதை பேசிக்கலாம். என்னவா உங்க மருமகளுக்கு இப்ப என்ன புதுசா கதை சொல்றா? ஆதி தம்பிக்கு ஏதோ ஆபத்துன்னு அசரீரியாட்டம் எதை கேட்டிருக்கு பாரதிக்கு. அந்த தம்பியை காப்பாத்துறதுக்காக போயிருக்கா. போன இடத்துல நிஜமாவே ஆபத்துல தான் இருந்திருக்காரு. பாரதி தான் காப்பாத்திருக்கு. 2 பேரும் இங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. மா, அவ மறுபடியும் எங்க போயிருக்கான்னு பாத்தியா? இங்க பரமாத்தனா, உனக்கு எப்போதுமே பாரதியை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம அந்த பொண்ணை எப்போதும் குத்தம் சொல்லி பேசிட்டு இருக்கிறத பொழப்பா வச்சுக்காத. பாரதி சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அவங்க கல்யாணத்துக்கு அந்த ஆண்டவனே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த கொஞ்ச நாள்லயே 2 தடவை அந்த தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. அதுக்கு காரணமே பாரதியோட ஜாதகம் தான். இந்த விஷயத்தை அப்படிதாங்க பார்க்கணும். இத பாருங்க, இதை கண்டுக்காம விட்டீங்க, ஆதி தம்பி உயிர் போறதை யாரையும் தடுக்க முடியாது. ஏய், வாயமுரு, வாயில நல்ல வார்த்தையே வராதா? கபார், உயிரை எடுக்கிறதோ உயிரை கொடுக்கறதோ அது கடவுளோட சித்தம், புரியுதா? நீ சொல்றது போல பாரதியோட ஜாதகத்தால ஆதி தம்பி உயிர் போயிடாது. பைத்திய மாட்ட ஏதாச்சும் உளறி கொட்டிட்டு இருக்காத.
பாரதி போய் அந்த ஆதி தம்பிய காப்பாத்திருக்கா. அது உனக்கு தப்பா படுது. உனக்கு அது எப்படி வேணாலும் படுட்டும், எப்படி வேணாலும் எடுத்துக்க. எனக்கு அது நல்ல விஷயமா தான் படுது. பூ போட்டு பாக்குறேன், ஜோசியம் பாக்குறேன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வையி, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இத பாருங்க, நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னால வர முடியாது. பூ போட்டு பாக்குறதுல எந்த மாற்றமும் கிடையாது. டைலாக் தான் பாரதி. என் காதலை எத்தனை தடவை வேணாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு போர் அடிக்கவே அடிக்காது பாரதி. நீங்க எப்படி? அப்போ இதெல்லாம் வெறும் டயலாக் தாங்க. நான் எதையுமே சொல்ல விரும்பல பாரதி. நான் உங்க கூட வாழ போற வாழ்க்கையில என் காதல் என்னன்றது உங்களுக்கே புரியும். கல்யாணம் முடிஞ்சதும் இனி காதல் தேவையில்லைன்னு நினைச்சு தினமும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிறவங்களுக்கு மத்தியில நமக்கு வர்றவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலான்னு போட்டி போட்டு விட்டு கொடுத்து கடைசி வரைக்கும் காதலோட வாழ்ந்தா அதுதான் உண்மையான காதல். பாரதி, சொல்ல மறந்துட்டேன். நீங்க எவ்வளவு சூப்பரா கார் ஓட்டுனீங்க தெரியுமா? வா, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆதி, எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. நீங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களை காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் பாரதி. இத பாருங்க, உங்க மனசுக்கு சரின்னு படுறது என் மனசுக்கு சரின்னு படல. இன்னைக்கு இந்த தம்பிக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா என் மனசுக்கு என்னமோ பூ போட்டு பாக்குறது தான் ஒரே முடிவுன்னு தோணுது. அது சாமி கொடுக்கற முடிவுங்க. முடிவு நல்லபடியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசவே போறது இல்ல. மரகதம், உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல. ஓட்ட ரெக்கார்டாட்டம் பேசுனதே பேசிக்கிட்டு இருக்க. மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். எனக்கும் இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல. ஆனா சாமி நம்பிக்கைன்னு போயிட்டு அது நடக்காம போனனாலதான் ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு அத்தை பயப்படுறாங்க. அவ்வளவுதான் மாமா. ஆமாப்பா, நம்ம கோயில்ல இருந்தப்பவே என் வீட்டுக்காரர் போன் பண்ணி இந்த பூ போட்டு பாக்குறது வேண்டான்னு தான் சொன்னாரு. இப்போ ஆதிக்கு வந்த பிரச்சனைய பார்த்தா அவருக்கே சரின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. தனோ, உங்க அப்பா சொல்றத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. இந்த காரியத்தை கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கு. நான் மரகதம் புடிச்ச புடியிலே நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஏங்க, இங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தம்பி, கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. பாரதி, நீ போய் குளிச்சுட்டு வாமா. சாமிக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். உங்க மாமா தான் புரியாம பேசிட்டு இருக்காரு. உனக்காவது புரியும்னு நினைக்கிறேன். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லம்மா. நீங்க எவ்வளவு தூரம் சொல்றப்போ அதை பண்ணி பார்த்தரலாம். பாத்தீங்களா, தம்பிக்கு கூட புரிஞ்சிருக்கு. சொல்ல போனா இது எல்லாருக்குமே நல்லது. சாமி வரம் கொடுத்துச்சுன்னா நான் என்னங்க சொல்ல போறேன்? நிம்மதியா கல்யாண வேலையை பார்க்கலாம்ல. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பாரதிக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தாங்க நான் சொல்றேன். பாரதி, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா.
சரி அத்தை, நான் ரெடி ஆயிட்டு வரேன். மரணம், நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சு விட்டில்ல, அப்புறம் என்ன? போய் தம்பிக்கு வச்சு குடிக்க எடுத்துட்டு வா, போ. வா. அம்மா, நான் தான் சொன்னேன்ன, கடவுள் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆசைப்பட்டதே உத்தரவா கொடுத்துருக்காரு. மாடி பாரதி, அந்த ஆண்டவன் உனக்கு துணையா இருப்பாம்மா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குது. இதுக்கு மேல கண்டது நினைச்சு யோசிக்காதம்மா. கண்டவங்க சொல்றதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. சந்தோஷமா இருமா. இனிமே நீங்க 2 பேரும் எதை பத்தியும் நினைச்சு கவலையே படக்கூடாது. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ ஆசைப்பட்டது மாதிரி எல்லாம் நல்ல விதமா நடந்திருக்கு. இனிமேல் நடக்க வேண்டிய விஷயத்த பார்ப்போம். நீ போமா. தம்பி, நீங்களும் போங்க.